ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரீச்சிங் ஃபார் த ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பர் இன்ஸ்பைரிங் டாபிக் பத்தி பார்க்க போறோம். கல்பனா சாவ்லாவோட லைஃப், நம்ம சோலார் சிஸ்டம், ஸ்டார்ஸ், மூன்னு நிறைய விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சுக்க போறோம். ரெடியா? இன்னைக்கு நம்ம கல்பனா சாவ்லாவோட கதைய 4 பாட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், அவங்க கனவு காண தொடங்கின அ கேர்ள் ஹூ ட்ரீம்ட். அடுத்து, தி ஜர்னி டு நாசால அவங்க எப்படி அந்த ட்ரீமை சேஸ் பண்ணாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் அ டூர் ஆஃப் தி யூனிவர்ஸ் மூலமா விண்வெளியை சுற்றி பார்ப்போம். ஃபைனலா அ ஸ்டார்ஸ் லெகசில அவங்க நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட முதல் செக்ஷன் அ கேர்ள் ஹூ ட்ரீம்ட். இதுல ஒரு சின்ன ஊர்ல இருந்து பெரிய கனவுகளை நோக்கி போன கல்பனா சாவ்லாவோட ஏர்லி லைஃப் பத்தி பார்க்கலாம். கல்பனா சாவ்லா 1961ல ஹரியானால இருக்கிற கர்னல்ங்கிற ஒரு சின்ன ஊர்ல பிறந்தாங்க. அவங்க அப்பா அவங்கள ஒரு ஃப்ளைங் கிளப்புக்கு கூட்டிட்டு போனப்போ தான் வானத்துல பறக்கணுங்கிற ஒரு பெரிய கனவு அவங்க மனசுல வந்துச்சு. பாத்தீங்களா, ஒரு ஸ்மால் டவுன்ல இருந்தாலும் பெரிய கனவுகளை காண முடியும். ஃபர்ஸ்ட் கர்னால்ல ஸ்கூல் படிச்சாங்க, அடுத்து இந்தியால இன்ஜினியரிங் முடிச்சாங்க, அப்புறம் அமெரிக்கா போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணாங்க. ஃபைனலா அவங்க கனவு ஏதோ அதை தொட்டாங்க. நாசால சேர்ந்து ஒரு ஆஸ்ட்ரோனாட் ஆனாங்க. பெரிய கோல்ஸ் ரீச் பண்ணணும்னா இப்படி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து தான் போக முடியும். ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போலாம். செக்ஷன் 2, தி ஜர்னி டு நாசா. ஒரு ஆஸ்ட்ரோனாட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தேவை? கல்பனா சாவ்லா எப்படி அந்த பெரிய கோலை ரீச் பண்ணாங்கன்னு இப்ப பாப்போம். ஒரு ஆஸ்ட்ரோனாட் ஆகிறதுக்கு நல்லா படிச்சா மட்டும் பத்தாது. அதைவிட முக்கியமா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும், சூப்பர் பிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும், அண்ட் கரெக்டான நேரத்துல குயிக்கா டிசிஷன்ஸ் எடுக்க தெரியணும். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தரை ஒரு ரியல் ஆஸ்ட்ரோனாட்டா மாத்தும். இதுதான் கல்பனா சாவ்லாவோட மோட்டோ, ஃபாலோ யோர் ட்ரீம்ஸ். உங்க கனவுகளை பின்தொடருங்க. உங்க மேலையும் உங்க கனவுகள் மேலையும் ரொம்ப நம்பிக்கை வையுங்க. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கல்பனா சாவ்லா ஸ்பேஸ்க்கு போயிட்டாங்க. அதோட ரிவார்ட் என்ன? வாங்க, அவங்க கண்ணுள்ள நம்ம யூனிவர்ஸ் எப்படி இருக்கும்னு பாப்போம். இப்போ நம்ம போக போறது அ டூர் ஆஃப் தி யூனிவர்ஸ். முதல்ல கேலக்சினா என்ன? கேலக்சிங்கிறது ஒண்ணுமே இல்ல, கோடிக்கணக்கான ஸ்டார்ஸ் ஒன்னா சேர்ந்த ஒரு பெரிய சிஸ்டம். நம்ம இருக்கிற கேலக்சி, நம்ம வீடு, அது பேருதான் மில்கி வே. இங்கதான் நம்ம சன் அண்ட் நம்ம எர்த் இருக்கு. அப்போ ஸ்டார்னா என்ன? ஸ்டார்ஸ்ங்கிறது ஒரு பெரிய ஃபயர் பால் மாதிரி, ஹாட்டான க்ளோவிங் கேஸ்னால ஆனது. அது நமக்கு ஹீட் அண்ட் லைட் கொடுக்கும். நம்மளோட எர்த்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஸ்டார் தான் சன். ஆனா ஸ்டார்ஸ் நைட்ல தானே தெரியும், டே டைம்ல ஏன் தெரியல? சன்னோட வெளிச்சம் ரொம்ப ஜாஸ்தி, அதனால மத்த ஸ்டார்ஸ் மறைஞ்சிரும். இதுதான் நம்ம சோலார் சிஸ்டம். சென்டர்ல நம்ம சன் இருக்கு. அது சுத்தி 8 பிளானட்ஸ் வரிசையா சுத்திட்டு வருது. என்னன்னு பாப்போமா? மர்க்யூரி, வீனஸ், நம்ம எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இந்த பிளானட்ஸ்க்கு சொந்தமா வெளிச்சம் கிடையாது. அதுங்களுக்கு சன் கிட்ட இருந்து தான் லைட்டும் ஹீட்டும் கிடைக்குது. எர்த்ல இருந்து பார்க்கும்போது பூமி எப்படி தெரியும்? ஃபிளாட்டா தானே. ஆனா கல்பனா சாவ்லா மாதிரி ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தா நம்ம எர்த் ஒரு நீல நிற பால் மாதிரி ரவுண்டா தெரியும். சூப்பர்ல. அடுத்தது தி மூன். நம்ம எர்த்தோட நியரஸ்ட் நெய்பர் இன் ஸ்பேஸ் தான் மூன். அது எர்த்தை விட சைஸ்ல கொஞ்சம் சின்னது. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், மூனுக்கு ஓனா லைட் கிடையாது. அது சன்னோட லைட்டை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால தான் நமக்கு மூன் வெளிச்சமா தெரியுது. ஸ்டார்ஸ் லெகசி. ஒரு ஆளோட கனவு எப்படி கோடிக்கணக்கான மக்களை இன்ஸ்பயர் செய்யும்னு பாப்போம். 2003ல கல்பனா சாவ்லா போன ஸ்பேஸ் கிராஃப்ட் கொலம்பியா ஒரு பெரிய விபத்துல சிக்கிடுச்சு. இந்தியா ஒரு பெரிய மகளை இழந்துச்சு. அது ஒரு சோகமான விஷயமானாலும் அவங்களோட ஸ்பிரிட், அவங்களோட நினைவுகள் இன்னும் நம்ம எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கு. கல்பனா சாவ்லா ஸ்பேஸ்ல மொத்தமா 760 மணி நேரம், அதாவது சுமாரா 31 நாட்களுக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? அவங்க நம்ம எர்த்தை 252 முறை சுத்தி வந்திருக்காங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த பயணத்துல கோடிக்கணக்கான மைல்ஸ் டிராவல் பண்ணிருக்காங்க. அப்போ கல்பனா சாவ்லாவோட லைஃப்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? 3 முக்கியமான விஷயங்கள். 1, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு முக்கியம் இல்ல, ட்ரீம் பிக். 2, உங்க கோல்ஸை அடைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அண்ட் 3, இதுதான் ரொம்ப முக்கியம், உங்க மேல நம்பிக்கை வையுங்க. ஃபைனலி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது இதுதான். நமக்கும் முடியும். ட்ரீம் பண்ணுங்க, அதை அடைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. சக்சஸ் கண்டிப்பா உங்களை தேடி வரும். கல்பனா சாவ்லா மாதிரி நீங்களும் ஒரு ஸ்டாரா வரலாம்.